இப்போ நம்ம பாகெடுத்த ஜாக்கெட்டு தான் தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ பட்டி தைச்சிட்ருக்கு. பட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மார்க்கும் ரெண்டும் ஒரே மாதிரி ஆப்போசிட்டாக வரணும். அந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு அடுத்தது ஒரு பெரட்டி உள் பக்கமாக வச்சு மேலே ஒரு படிமான தையல், அந்த மாதிரி இதுலேயும் ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா நல்லா கீறி விட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டு இந்த பட்டி துணி இருக்குது பாருங்கள், பட்டி துணி அளவுக்கு எல்லாத்தையும் 2 பட்டியுமே அதே அளவுக்கு வெட்டிக்கணும். வெட்டிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். அதோட அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டாட் போட போகிறோம். கீழே போட்டிருக்கு பாருங்க, மார்க் போட்டிருக்கு. அந்த மார்க்கில் போட்டு மேலேருந்து அந்த மார்க் வரைக்கும் ஒரு டாட்டு, அடுத்தது சைட் டாட்டு, அதுக்கப்புறம் 3ஆவது டாட் பாருங்கள். அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த பக்கம் கரெக்டாக வச்சு அந்த மேலேருந்து அந்த மார்க் வரைக்கும் இந்த டாட்டுக்கு எல்லாத்துக்குமே 3 டாட்டுக்குமே 3 இடத்துல 3 மார்க் இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். அந்த டாட்டுக்கு மார்க் போட்டிருக்கிறதோட தான் வரணும். அதை தாண்டி வெளில போனீங்க அப்படின்னாக்கா ஜாக்கெட் சரியாக ஃபிட் ஆகாது. அதையும் பார்த்துக்குங்க, பார்த்து தைக்கணும். தைக்கும்போது தைச்சிட்டு ஒவ்வொரு டாட்லேயும் 2 தையல் போட்டுங்க. ஒரு தையல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, 2 தையல் போட்டுங்க. பாருங்கள், அந்த மாதிரி மடிச்சுட்டு அதில் அழகாக அந்த மாதிரி அழகாக மடிச்சுட்டு அந்த மார்க்கோடு கரெக்டாக வந்து இறங்குது பாருங்கள் தையல். அந்த மாதிரி தைக்கணும். அடுத்தது பட்டி எடுத்து வச்சு இந்த ஃப்ரண்ட்டு மார்க்குக்கு நேரில் ஃப்ரண்ட்டை வச்சு கரெக்டாக அந்த இடத்தையில் கரெக்டாக பிடிக்கணும். கரெக்டாக அந்த எவ்வளோ நம்ம அளவுக்கு விட்ருக்கோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னாக்கா ஜாக்கெட்டில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. அவ்வளோ அம்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தைக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. அது வரல, இது வரல, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்கிறது எல்லாமே சும்மா. நீங்கள் எந்த அளவுக்கு துணியை விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி தைச்சா மட்டும்தான் ஜாக்கெட் கரெக்டாக ஃபிட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு டாட் வரணும்னு சொல்லி மார்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு டாட் போட்டால் மட்டும்தான் ஜாக்கெட் ஃப்ரண்ட்டு நல்லா உட்காரும். பார்த்து இது ரெண்டுமே கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கனால ஜாக்கெட்டில் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், எல்லாத்துலேயும் 2 தையல். அடுத்து இந்த பட்டிலே 2 தையல் போட்டுக்கிட்டு அடுத்தது ஹூக் பட்டி வெட்டிட்டு அந்த அளவு வச்சு வெட்டிக்கிட்டு அதை 2ஆக வெட்டிக்கணும். 2ஆக வெட்டிட்டு ஒரு பட்டியை வந்து ஐ பட்டிக்கும் ஒரு பட்டி வந்து ஹூக் பட்டிக்கும். இப்போ இது வந்து ஹூக் பட்டி வந்து லெஃப்ட் சைடில் வந்து மேலே வச்சு தைக்கணும். மேலே வச்சு 1/2 இன்ச்சு தையல் போட்டுட்டு நல்லா கீறி விட்டுட்டு கரெக்டாக 1 இன்ச்சு அளவுக்கு பட்டியை கரெக்டாக உருட்டி அது மேலே ஒரு படிமான தையல். அதுக்கு இங்காண்ட பக்கமாக அந்த தையல்லேருந்து மீறுற துணியை பிசுரை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அழகாக மடிக்கணும். மடித்து நல்லா ஒரு கீறிட்டு மடித்து வச்சு அந்த ஓரத்துலேயே ஒரு தையல். இங்கே பாருங்கள், நம்ம கடையோட பேட்ச் லேபிள் பாருங்கள், நம்ம கடையோட லோகோ வச்சு அதில் ஸ்டிச் பண்ணி இந்த வாரத்தில் ஓட்டி வெளில எடுத்து வச்சு வெட்டிட்டு அந்த கழுத்து பிசுரை வெட்டிடணும். அடுத்தது வீப்பட்டி ஐ மாட்டுறதுக்கு. உங்களுக்கு ஐ கட்டுறதுக்கு இஷ்டம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கூட வச்சு தைச்சிக்கலாம். இல்லை அதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னாக்கா மடித்து வச்சு தைச்சிட்டு 5 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு வீயை போட்டு விட்டுடலாம். 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறாங்க. ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிட்டு 5 இடத்துல வந்து மார்க் போட்டுங்க. டீஸ் எடுத்து எந்தெந்த இடத்துல வரணுன்னு கரெக்டாக 1 2 3 4 5 இடத்துல மார்க் போட்டு திருப்பி எங்கெங்கெல்லாம் மார்க் போட்டிங்களோ அந்த சைடெலாம் வி ஷேப்புக்கு தையல் ஓடிட்டு வரணும். 1 2 3
இந்த வி ஷேப்பை வந்து ரொம்ப குறுகலாகவும் போடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹூக்கு கையில்றதுக்கு வாட்டமாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா ஜாக்கெட்டை வந்து போடும்போது ஹூக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் ஒரு நார்மல் சைஸாக போட்டிங்கனாக்கா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கைட்டவோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் போடும்போது அந்த வி பட்டியை ரொம்ப மீடியமாக பார்த்து கரெக்டாக போடுங்க. அடுத்தது பேக் போர்ஷனு கீழே மார்க் அறுக்கத்தோடு மடித்து அந்த அளவு நேராக வர்றதுக்காக ஒரு கீறிக்குங்க. கீறிட்டு திருப்பி இன்னொரு இன்னொரு வாட்டி மடித்து உள்பக்கமாக ஒரு கீறி அழகாக மடித்து வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தையல் அங்காண்ட நெளியுது அப்படின்ற ஒரு வார்த்தையே வராது. அழகாக சூப்பராக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும். போட்டுட்டு ஷோல்டர் சென்டரில் பிடிச்சி பின்பக்கமாக ஒரு டாட்டு அந்த மாதிரி போட்டிருக்க மாதிரி 3.5 இன்ச்சு வரும் அந்த டாட்டு. பின்பக்கத்தில் கரெக்டாக அந்த ஷோல்டர் சென்டரை பிடிச்சி அதுலேருந்து 3.5 இன்ச்சு வச்சு ஒரு டாட்டு போட்டு அடுத்தது பேக்கு அடுத்து ஃப்ரண்ட்டு ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணும்போது இந்த பட்டி சைடு வந்து கழுத்து பக்கமாக உள்ளே இருக்கணும், வெளியில் வச்சு அட்டாச் பண்ணுறீங்க. முத தைக்கிறவங்க நிறைய பேர் இதே தப்பு தான் பண்ணுறீங்க. இந்த பட்டியை எடுத்து உள்பக்கம் வைக்காமல் வெளிப்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. தைச்சிட்டு அப்புறம் பிரிச்சுட்டு கிடக்கணும். அதனால் தைக்கும் போதே உள்பக்கமாக வச்சு தைங்க. அடுத்தது இந்தாண்ட பட்டியும் அந்த மாதிரி எடுத்து வி பட்டி இதுவும் உள்பக்கமாக வச்சு அழகாக ஷோல்டரில் 1/2 இன்ச்சு, நம்ம 1/2 இன்ச்சுன்னு சொல்கிறோம், 1/2 இன்ச்சில் கரெக்டாக நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்றோமோ அதை கரெக்டாக பிடிக்கணும். அதை கரெக்டாக பிடிச்சால் மட்டும்தான் ஜாக்கெட் ஃபிட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சு தைங்க. தைச்சிட்டு அடுத்தது கழுத்து பீஸு நம்ம பாக்கெடுத்துங்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நேர் பீஸில் போடுவோம். நம்ம வந்து நேர் பீஸ் போடுறது கிடையாது, எப்பயுமே கிராஸில் தான் போடுறோம். ஏன் கிராஸில் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தைக்கும்போது காட்டுறோம் பாருங்கள். இது கழுத்து பீஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு பீஸரை வெட்டிட்டு கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு சைஸ் அளவுக்கு கழுத்து பீஸை ஒரு பக்கமாக மடித்து கார்னரில் தைக்கணும். சென்டரில் தைக்கக்கூடாது, நல்லா கார்னரில் தைச்சிக்கிங்க. தைச்சிட்டு பிசுறு எந்த வெட்டிட்டு கழுத்து பீஸ் எடுத்து வச்சுட்டு ஏன் நம்ம வந்து கிராஸ் பீஸ் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பாக்கெடுத்து ஒரு நேர் பீஸ்னாக்கா சுருக்கம் வச்சு வைப்பாங்க. நீங்கள் நிறைய ஜாக்கெட்டில் பார்த்துருப்பீங்க, ரெண்டு ஃப்ளிட்டு 3 ஃப்ளிட் இருக்கும். அந்த ஃப்ளிட்டு நம்ம கிராஸ் பீஸ் போட்டு வச்சோம்னா வைக்கவே தேவையில்லை. நம்ம போயிட்டு அந்த பாக்கெடுத்து டேர்னிங் திரும்புகிற இடத்துல ஒரு டேர்னிங் போட்டால் மட்டும் போதும். கரெக்டாக அதை பா ஷேப்பில் கரெக்டாக மடித்து கொஞ்சம் கூட பிசுறு வெளியிலையும் வரக்கூடாது, உள்ளேயும் போகாது, கரெக்டாக வைக்கணும். வச்சு அந்த மூலையில் கரெக்டாக ஊசியை கீழே இறக்கி திருப்பணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த பா அழகாக வரும். இல்லைனாக்கா திருப்பி அது யூ ஷேப் மாரி மாறிடும். அந்த பா வடிவில் மடித்து வச்சு அந்த ஊசியை நீங்கள் அந்த பா முனையில் கரெக்டாக இறக்கி அந்த 1/4 இன்ச்சு வித்தியாசத்தில் நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா அப்படின்னாக்கா பாக்கெடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே பொறுமையாக தைச்சிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த தையல் அங்காண்டு ஆடாமல் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு கரெக்டாக பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த கழுத்து பீஸை மடித்து உள்ளே தையல் போடும்போது ஒரு அந்த பாக்கெடுத்துக்கு இந்த 2 கார்னரையும் தையலை வெட்டிடக்கூடாது. ஓட்டிகிட்டு வந்து தையலை வெட்டிடாமல் கரெக்டாக அந்த மூளையை வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸரை மடித்து உள் பக்கமாக மடித்து விட்டு திருப்பி இன்னொரு மடி உள்ளே மடிக்கணும். மடித்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுங்க. தையல் போட்டிங்கன்னா தான் நீங்கள் எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக தைக்கிறீங்க, எந்தளவுக்கு எடை விட்டு தைக்கிறீங்கன்றது தெரியும். அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே தையல் போட்டுட்டிங்கன்னா திருப்ப முடியாது. திருப்பும்போது உங்களுக்கு நிறைய சுருக்கம் வரும் புதுசில் கற்றுக்கிறவங்களுக்கு. அதனால் எடுத்த உடனே தையல் போட்டு
ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அது காட்டி கொடுக்கும். அந்த தப்பை திருத்துறதுக்கு உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நல்லா அழகாக மடித்து இதில் பாருங்கள் தையல் நல்லா அழகாக இடத்தையில் விட்டது. இல்லை சுருக்கம் கூட இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இது வந்து செல்லில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியல. அடுத்த வீடியோ போடும்போது இன்னும் செல்லை கொஞ்சம் ஃபோக்கஸாக வச்சு அடுத்த ஜாக்கெட் வெட்டி தைக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக வர மாதிரி காட்டுறோம். கழுத்து பீஸ் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது கை சென்டரை வச்சு பார்த்திங்கன்னா இந்த 2 மார்க்கும் ஒரே இடத்துல வந்து உட்காருது பாருங்கள். கரெக்டாக அதில் நம்ம எப்படி அரைஞ்சு பிடிச்சி தைச்சோமோ, 4 இன்ச்சு பிடிச்சி தைச்சோமோ அந்த மாதிரி இந்த கையில் கொஞ்சம் கூட தப்பே பண்ணக்கூடாது. இந்த கையில் சுருக்கம் வர்றது, கை திருவிக்கிட்டு உட்கார்றது, கையை ஒரு பக்கம் ஏற்றி தாழ்த்தியமாக இருக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் கை ஏற்றும்போது அந்த அளவை சரியாக பிடிக்காதது ஒன்று, சரியாக மடித்து வச்சு தைக்காதது ஒன்று. இது 2 மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு கையில் மிஸ்டேக் வருது. அந்த அர்க்கத்து மார்க் பாருங்கள், சரியாக கரெக்டாக உட்காருது பாருங்கள். அந்தமாரி 2 மார்க்கும் கரெக்டாக உட்காரணும். அதிலேருந்து அந்த வரம்பு 2ம் ஒரே மாதிரி வரணும். 2 வரம்பு ஒரே மாதிரி வந்துட்டு தச்சிக்கணும். அதே சமயம் இந்த அந்த அரைஞ்சு எல்லா இடத்துலையும் கரெக்டாக வரணும். எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் ஜாக்கெட்டு சரியாக உட்காரும். நீங்கள் தைக்கிறவங்க, புதுசாக கற்றுக்கிறவங்களோ தைக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் அதை செய்யும்போது அந்த அரைஞ்சுங்கிறது அரைஞ்சு, இந்த 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு, நீங்கள் எவ்வளோ எடை பிடிக்கிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ தைக்கிறீங்களோ அந்த தையலோட அளவு ஒரே மாதிரியே இருக்கணும் ஜாக்கெட்டில் எல்லா இடத்துலையும். அப்படின்னா மட்டும்தான் ஜாக்கெட் சரியாக உட்காரும். கை ஏற்றி முடிச்சாச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணும்போது 2 பக்கம் மார்க் போட்டு அந்த மார்க்லேருந்து பாடி லூஸுக்கு அங்கே தனியான மார்க் அது போட்டிருப்போம். அந்த மார்க்லேருந்து அந்த பாடி லூஸ் மார்க்குக்கு போகும். அந்த பாடி லூஸ் மார்க்குக்கு வரும் தையல். இந்த பாடி லூஸ் மார்க்கு இடையில ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ஜாக்கெட்டு. அதை லேசாக அந்த பட்டி பக்கமாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தையல் வரும். இந்த மாதிரி நீட்டு தாழ்த்தியமாக இருக்கும்போது இந்த பட்டியில் லேசாக வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அந்த ஆம்கோலில் கூடயும் ஆம்கோலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட நீங்கள் பட்டியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெட்ரு. ஏன்னா ஆம்கோலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாக்கா கையில் சுருக்கம் வர வாய்ப்பு உண்டு. அதனால் பட்டியில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்தாண்டு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்தாண்டு சைடு சைடையும் அந்த மாதிரி கரெக்டாக அந்த மார்க்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நாங்கள் தெளிவாக வீடியோ போடுவோம். இப்போ தான் நாங்கள் முத போடுறதுனால செல்லில் எடுத்து தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுனாக்கா இன்னும் வீடியோ நல்லா தெளிவான வீடியோலாம் போடுவோம். இதை பார்த்து கற்றுக்குங்க. இன்னும் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னும் க்ளோஸாக போகிற மாதிரி ட்ரை பண்ணுறோம். அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? ஓகே, அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா?